Hi everyone, I am Soumyaranjan Sahu. As a research scholar, I have always believed in learning and curiosity. To mentoring someone like with same energy, it's truly inspiring. I am talking about my mentee Tanish. He is always eager to ask questions. Also, he is a quick learner. I am wishing him all the best for his future. I am also and it was a great experience to work with my mentor partner Jeev Keshav. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து தனேஷ். என் டாபிக் பேர் வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சினரியில் பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். வீட்டில் வந்து டிவியில் கார்ட்டூன் பார்த்துன்னு இருக்கோம். ஃபேனு, லைட்டு எல்லாமே ஓடின்னு இருக்குது. சடனாக நம்ம வீட்டில் வந்து பவர் கட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே கோவம் தான் வர செய்யும். இந்த பவர் கட்ஸும் நாளுக்கு நாள் அதிகமாக ஆகுது. இந்த கரண்ட் தேவை கூட நம்ம வீட்டில் அதிகமாக ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் சினரியில் பார்த்தோன்னா, நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரிய வெளிச்சம் வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது. அந்த சோலார் எனர்ஜியை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய வெளிச்சம் அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். ரெனியூவபிள்னா அது காலி ஆகாது. நம்ம யூஸ் பண்ண அது இருக்கும். அப்புறம் க்ளீன் எனர்ஜினா இந்த சூரிய வெளிச்சத்தால் நம்மளுக்கு பொல்யூஷன் இருக்காது. இப்போ சோலார் எனர்ஜி வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்க முடியுமா? முடியுமே. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு தான் சோலார் செல் தேவை. இப்போ வந்து நம்ம சோலார் செல்லோட பார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது தான் என் டைப் சிலிக்கான், ப்ளூ கலரில் இருக்கிறது தான் பி டைப் சிலிக்கான், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் பிஎன் ஜங்ஷன். இதுதான் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்னா சோலார் செல் மேலே போடுற ஒரு கோட்டிங். அது போடுறதால சூரிய வெளிச்சம் சோலார் பேனல் மேலே படுறப்போ அதை அப்சர்வ் பண்ணும். இதுதான் ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, பேக் எலக்ட்ரோடு. ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, பேக் எலக்ட்ரோடு எதுக்கு இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுக்கான ஒரு வழி ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, பேக் எலக்ட்ரோடு. மேலே இருக்கிற கிளாஸ் தான் டஸ்ட்டு படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற கிளாஸ். வெளியே இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். இப்போ வந்து நம்ம காம்பனண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் சிலிக்கான். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். பி டைப் செமிகண்டக்டரில் வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். என் டைப் செமிகண்டக்டரில் வந்து பாஸ்பரஸ் இருக்கும். பி டைப் செமிகண்டக்டரில் வந்து போரான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் காம்பனண்ட் பற்றி பார்ப்போம், பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷன்னா நம்ம ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில் பார்த்த மாரி பி டைப்பில் ஹோல்ஸ் இருக்கும், என் டைப்பில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த பி டைப்பையும் என் டைப்பையும் ரெண்டையுமே சேர்த்து வச்சா பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸும் என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ரெண்டுமே நடுவில் வந்து நின்று ஒரு பேரியர் கிரியேட் பண்ணும். அது பேர் தான் டெப்ளீஷியன் ரீஜன். இப்போ வந்து நம்ம தேர்ட் காம்பனண்ட் பற்றி பார்ப்போம், எலக்ட்ரோடு. எலக்ட்ரோட்னா செமிகண்டக்டரையும் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, இன்னொன்று வந்து பேக் எலக்ட்ரோடு. ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, பேக் எலக்ட்ரோடு எதுக்குன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு வழி ஃப்ரண்ட் எலக்ட்ரோடு, பேக் எலக்ட்ரோடு. இப்போ வந்து ஃபோர்த்து காம்பனண்ட்டை ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் பற்றி பார்ப்போம். ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்னா சூரிய வெளிச்சம் சோலார் பேனல் மேலே படுறப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதே நம்ம ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் போடுறதால அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும். அந்த கோட்டிங் போடுறதால கூட சோலார் செல் ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி பார்ப்போம். ஒர்க்கிங் மெக்கானிசமில் வந்து சோலார் பேனல் மேலே சூரிய வெளிச்சம் படுறதால சோலார் பேனலுக்குள்ளே இருக்கிற என் டைப்பும் என் டைப்புக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸும் பி டைப்புக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸும் ரெண்டுமே வந்து டெப்ளீஷன் ரீஜனுக்குள்ளே போய் ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நியூட்ரல் ஆட்டமாக க்ரியேட் ஆகும். சூரிய வெளிச்சம் வந்து சோலார் பேனல் மேலே விழுறப்போ ஃபோட்டான் என்ற ஒன்று வந்து நியூட்ரல் ஆட்டமை பிரிச்சிரும், ஹோல்ஸாகவும் எலக்ட்ரான்ஸ் ஆகும்.
மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் எலக்ட்ரோட்லேருந்து பேக் எலக்ட்ரோடு வழியாக போகும். ஃப்ரண்ட் எலக்ட்ரோட்லேருந்து பேக் எலக்ட்ரோடுக்கு போகிறப்போ நடுவில் எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இருக்கும். எக்ஸ்டர்னல் சர்க்யூட் வழியாக பாஸ் ஆகுறப்போ எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அப்போ நம்ம அங்கே ஒரு பேட்ரி வச்சோன்னா அதை ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சோலார் செல் டு சோலார் பேனல் பற்றி பார்ப்போம். சின்ன சோலார் செல்லில் வந்து நம்மளுக்கு கம்மியாக எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதே சின்ன சின்ன சோலார் செல் எல்லாமே சேர்த்து வச்சா ஒரு சோலார் மாட்யூல் க்ரியேட் ஆகும். சோலார் மாட்யூல் எல்லாமே சேர்த்து வச்சா ஒரு சோலார் பேனலாக க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சினரியில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துன்னு இருந்தோம். ஃபேன் எல்லாமே ஓடி இருந்துச்சு. சடனாக பவர் கட் ஆனதால் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அதே இப்போ வந்து நம்ம வீட்டில் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதால இது பவர் கட்ஸும் கம்மியாக ஆகுது, க்ளீன் எனர்ஜியும் இருக்குது, பொல்யூஷனும் ஒன்றுமே இருக்காது. இப்போ அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம வீட்டு மேலே சோலார் பேனல் போடுறதால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி வீட்டில் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்பேஸில் பார்த்தோன்னா சேட்டிலைட் விங்ஸ் மேலே சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி சேட்டிலைட்க்கு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி தரலாம். அப்புறம் நம்ம வீட்டில் கூட பார்த்தோம், காரில் கூட ஃபியூல் இல்லாமலே சோலார் பேனல் போட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி காரை கூட ஓட்டலாம். அப்புறம் நம்ம பெரிய பெரிய வீட்டில் காரில் கூட யூஸ் பண்ணுற சோலார் பேனலில் சின்ன சின்ன கேல்குலேட்டரில் கூட சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷன் பற்றி பார்ப்போம். கன்க்ளூஷன் வந்து சோலார் பேனல் மேலே சூரிய வெளிச்சம் படுறதால இமீடியட்டாக கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியை நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதை கிரிட்டு வழியாக மழை காலத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சேலஞ்சஸ் பற்றி பார்ப்போம். சேலஞ்சஸ் வந்து லோ எஃபிஷியன்ஸ் 30 to 40%னா சோலார் செல் மேலே சூரிய வெளிச்சம் படுறதால நம்மளுக்கு 30 to 40% மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகி வருது. வெதர் எஃபெக்ட்ஸ்னால் நம்மளுக்கு மழை காலத்தில் சூரிய வெளிச்சம் இருக்காது. ஹை இன்ஸ்டாலேஷன் காஸ்ட். இப்போ சோலார் பேனல் வைக்கணும்னா நம்ம வீட்டு மேலே காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வேஸ்ட் டு ஓவர் கம் பற்றி பார்ப்போம். லோ எஃபிஷியன்ஸை ஹை எஃபிஷியன்ஸாக பண்ண ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் வெதர் எஃபெக்ட்ஸு, சூரிய வெளிச்சம் இருக்கிறப்போ சூரிய வெளிச்சத்தால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அது கிரிட்ல நின்று நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் மழை காலத்தில். அப்புறம் இந்த ஹை காஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம வீட்டு மேலே சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணோன்னா மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும். தேங்க்யூ.